மாதிரியாக வாழ்ந்திடு, ஒரு மாதிரியாக இருக்காதே. பெற்றோருக்கு நீ கீழ்ப்படி, விண்வாக்கு வாதம் பண்ணாதே. பெற்றோருக்கு நீ கீழ்ப்படி, விண்வாக்கு வாதம் பண்ணாதே. பொய் சொல்லாதே, பெருமை பேசாதே. நீங்க பொய் சொல்லாதே, பெருமை பேசாதே. பொய் சொல்லும் உறவுகள் இயேசுவுக்கு அருவருப்பு. தாழ்மையாக இரு, அதனால் மேன்மையை பெற்றுக்கொள்வாய். முன்மாதிரியாக வாழ்ந்திடு, ஒரு மாதிரியாக சொல்லுப்பா. முன்மாதிரியாக வாழ்ந்திடு, ஒரு மாதிரியாக சொல்லுங்க. முன்மாதிரியாய் நான் இருப்பேன், ஒரு மாதிரியா நான் இருக்க மாட்டேன். முன்மாதிரினா என்ன, ஒரு மாதிரினா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. முன்மாதிரினா மற்றவங்களுக்கு முன்பாக நல்ல எக்ஸாம்பிளா வாழ்றது. வாழ்ந்தா இவ்வளமா தான் வாழணும். சொல்லுங்க. வாழ்ந்தா எப்படி வாழணும்? இப்போ நல்ல பையன் ஒரு மாதம் தான் நம்மளாம் வாழணும். ஒரு எக்ஸாம்பிளா நிறைய பேர் இருப்பாங்கல்ல, சரிங்களா? இதோ ஒரு மாதிரியா வாழ்றதுன்னா சொல்லுங்க. லூசு மாதிரி வாழ்றது. சொல்லுங்க. பைத்தியம் மாதிரி அவங்க மாதிரி வாழ முடியுமா? நீ வாழ்ந்தத பைத்தியம் மாதிரி தானே வாழணும். யாராவது சொல்லியிருப்பாங்களே, வாழ்ந்தத லூசு மாதிரி தான் வாழணும் அப்படின்னு யாரும் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. வாழ்ந்தா இந்த அறிவாளி மாதிரி, இந்த புத்திசாலி மாதிரி தான் வாழணும். நல்லா இருக்காண்டா, நல்லா பேசுறான்டா அப்படி சொல்லுவாங்களா இல்லையா? ஒருத்தவங்க முன்னேறாங்கன்னா இவங்கள மாதிரியே நம்ம ஃபாலோ பண்ணணுமே அப்படின்ட்டு நமக்கு ஒரு எண்ணம் வரும்ல. அதுதான் முன்மாதிரி. சரிங்களா? அப்போ நாம எல்லாரும் எப்படி வாழணுமா? சொல்லுங்க. முன்மாதிரி. முன்மாதிரி நமக்கு யார் இருக்கா? நம்ம ஏசப்பா. சொல்லுங்க. அவரு இந்த பூமிக்கு வந்து வாழ்ந்து காமிச்சுட்டு போயிட்டாரு. சரிங்களா? அவரு நமக்கு எப்படி இருக்கிறாரா? ஒரு முன்மாதிரி. சொல்லுங்க. அப்போ நாம எப்படி வாழணுமா? சொல்லுங்க. ஏசப்பா மாதிரி நாம வாழணும். சரிங்களா? அப்போ நம்ம யார் மாதிரி வாழக்கூடாது? சொல்லுங்க. லூசு மாதிரி, பைத்தியம் மாதிரி நம்ம வாழக்கூடாது. சரிங்களா? ஓகே. நம்ம ஞானத்தோடு வாழணும். சொல்லுங்க. நான் ஞானத்தோடு வாழ்வேன், அறிவோடு பேசுவேன், புத்தியோடு நடந்து கொள்வேன். என் ஏசப்பாவோடு முன்மாதிரியாய் நான் வாழ்வேன், முன்னேறுவேன், உயர்வேன், செழிப்படைவேன், சுகமடைவேன், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவேன், வீண் வாக்குவாதங்கள் செய்ய மாட்டேன், பொய் பேச மாட்டேன், புகட்டு பேச மாட்டேன், தாழ்மையா இருப்பேன், மேன்மை பெற்றுக்கொள்வேன். வெரி குட், வெரி குட். இதெல்லாம் எப்படி இதெல்லாம் வருது? நம்ம இயேசுப்பாவை ஃபாலோ பண்ணும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்கும் போது நாம அதெல்லாம் விடணுமா? விடவே கூடாது. யாரும் விடக்கூடாது. இயேசுப்பாவை நம்முடைய வாழ்க்கையில நம்ம விடவே கூடாது. நம்ம வாழ்க்கையில எதை வேணாலும் நம்ம தவறு விடலாம். ஆனா ஒரே ஒரு ஒருத்தர் மட்டும் நம்ம வாழ்க்கையில தவறு விடவே கூடாது. அவர் தான் யார் தெரியுமா? நம்ம இயேசப்பா. அவர் மட்டும் தவறு விட்டுட்டோம், நம்ம வாழ்க்கையே மிஸ் ஆயிடும். சரிங்களா? நம்ம வாழ்க்கை வாழ்ந்து அர்த்தமே இல்லை, பிரயோஜனமே இல்லை. சரிங்களா? நம்முடைய வாழ்க்கையில யார் வரணுமா? சொல்லுங்க. ஜீசஸ், கர்த்தர் இயேசு. இது வந்தார்னு வச்சுங்களேன், நம்முடைய வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா இருக்கும், சமாதானமா இருக்கும். சண்டையே இருக்காது. சொல்லுங்க. சண்டையே இருக்காது. சரிங்களா? இப்போ நிறைய இடத்துல சண்டை வருது இல்லப்பா. சரிங்களா? அந்த இடத்துல யார் இல்லை? ஏசப்பா இல்லை. ஏசப்பா இல்லாததுனால நிறைய பேர் வீட்டில் சண்டைகள் வருது, சமாதானமே இருக்க மாட்டேங்குது. நிறைய பேர் கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க. எந்த இடத்துக்கு பார்த்தாலும் கொலை நடக்குது, கொள்ளைலாம் நடக்குது இல்லை. ஸோ எல்லாருடைய மனசுலையும் எல்லாருடைய உள்ளத்துலையும் ஏசப்பா இருந்தாருன்னு வச்சுங்களேன், எந்த இடத்துலையாவது சண்டை கிடைக்குமா? எங்கேயா சண்டை வருமா? சண்டையே வராது. சரிங்களா? அப்போது நமக்குள்ள ஏசப்பா இருக்குன்ற பொழுது நாம என்னெல்லாம் பண்ண மாட்டோம்? சொல்லுங்க. பொய் பேச மாட்டோம், சண்டை போட மாட்டோம், கெட்ட வார்த்தை பேச மாட்டோம், யாரையும் தரக்குறையும் பேச மாட்டோம். சரிங்களா? தரக்குறையா எப்படி? உன்னை பத்தி கேவலம் கேவலம் கழுவி ஊத்துறது.
அப்படிலாம் நம்ம வருமா ஏசப்பா பிள்ளைங்களா இருந்தா? இல்லவே இல்லை. அதுக்கு பதிலா நீ நல்ல பையன், நீ நல்ல பொண்ணு, இந்த பாப்பா நல்ல பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை பத்தி நம்ம உயர்வாக தான் நம்ம பேசுவோம். மற்றவங்களை பத்தி தரம் தாழ்த்தி பேசவே மாட்டோம். சரிங்களா? அப்போ ஏசப்பா நமக்குள்ள வந்தா நல்ல நல்ல குணங்கள்லாம் வெளிப்படும். சொல்லுங்க, ஏசப்பா நமக்குள்ள வந்தா நல்ல நல்ல குணங்கள் வெளிப்படும். எல்லாம் சொல்லுங்க, நல்ல நல்ல குணங்களுக்கு கை வைங்க பார்க்கலாம். நல்ல நல்ல குணங்கள் எனக்குள்ள, எல்லாம் சொல்லுங்க, தனிப்பட்ட முறை சொல்லுங்க, எனக்குள்ள நல்ல நல்ல குணங்கள் வெளிப்படும். ஏசப்பா எனக்குள்ள இருக்கும்போது நான் இப்படிலாம் வாழ்வேன். ஜோர கேட்குதுங்க. சரி, இப்போ நம்ம பெற்றோருக்கு கீழ்ப்படின்னு பாடிட்டோம், பொய் பேச மாட்டோம்னு பாடிட்டோம், பெருமையா நம்ம இருக்க மாட்டோம்னு பாடிட்டோம். அடுத்து என்ன வரும்? ஒழுக்கமான நண்பர்கள் உனக்கு உண்டா, சோதித்து பாரு தம்பி தங்காய். சொல்லுங்க, ஒழுக்கமான நண்பர்கள் உனக்கு உண்டா, சோதித்து பாரு தம்பி. அப்புறம் கவனமாய் இருந்திடு, பாவம் செய்யாதே. சொல்லுங்க, கவனமாய் இருந்திடு, பாவம். அப்புறம் வெரி குட். அப்புறம் சத்தம் வரல. காத்துக்கொள் மாதிரியாக வாழ்ந்திடு, ஒரு மாதிரியாக இருக்காதே, முன் மாதிரியாக வாழ்ந்திடு, ஒரு மாதிரியாக இருக்காதே. அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு மாதிரியாக இருக்கக்கூடாது. ஒரு மாதிரினா என்ன சொல்லாட்டா? ஒரு மாதிரினா என்ன? லூஸ் மாதிரி இருக்கக்கூடாது. அது ஓகே, உனக்கு புரிஞ்சிச்சா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஒழுக்கமான நண்பர்கள் உனக்கு உண்டா, சோதித்து பாரு தம்பி தங்காய். சொல்லுங்க, உங்களுக்குள்ள சோதிச்சு பாருங்க. ஒழுக்கமான நண்பர்கள், நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் உங்கள்கிட்ட இருக்கான்னு உங்களுக்கு நீங்களே சோதிச்சு பாருங்க. உங்க கூட நீங்க பழகுறீங்களே, அந்தந்த நண்பர்கள்லாம் நல்ல நண்பர்களா இருக்கிறாங்களா? நல்லதையே பேசுற நண்பர்களா இருக்கிறாங்களா? கெட்ட வார்த்தை பேசாத நண்பர்களா இருக்கிறாங்களா? சண்டை போடாத நண்பர்களா இருக்கிறாங்களா? இதெல்லாம் நீங்க சோதிச்சு பார்க்கணும். சரிங்களா? நீங்க உங்க பேகை வச்சுட்டு கொஞ்சம் நீங்க பாத்ரூம் வரைக்கும் போவீங்க, வந்து பார்க்கும்போது என்ன பண்ணுங்க, பேக்ல ஒண்ணுமே இருக்காது. அப்படிப்பட்ட நண்பர்களும் கூட இருக்கிறாங்களா? ஓகே, நல்ல நல்ல நண்பர்கள் நீங்களே சோதிச்சு பாருங்க. அப்ப கெட்ட நண்பர்கள் இருந்தாங்கன்னா உடனே விலகிடணும். எப்படி? கெட்ட நண்பர்கள் உங்களுக்கு இருந்தாங்கன்னா, உங்க கூட யாராவது தவறா பேசுறவங்க இருந்தாங்கன்னா, எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறவங்களா இருந்தாங்கன்னா, எப்ப பார்த்தாலும் கெட்ட வார்த்தை பேசுறவங்களா இருந்தாங்கன்னா, அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் போட்டு நீங்க என்ன பண்ணணும்? விலகிடணும். சரிங்களா? உங்களை நீங்க என்ன பண்ணணும்? காத்து கொள்ளணும். சொல்லுங்க, என்னை நான் காத்துக்கொள்வேன். சரி, ஓகே. அடுத்து என்ன பண்ணணும்? வீண் சம்பாஷணை, வீண் சம்பாஷணை, அப்புறம் நல் ஒழுக்கத்தை கெடுத்து விடும். தேவையில்லாம மற்றவங்கள்ட்ட பேசவே கூடாது. சொல்லுங்க, தேவையில்லாம மற்றவங்கள்ட்ட பேசவே கூடாது. சம்பந்தமே இல்லாம நம்ம யார்கிட்டயாவது நம்ம பேசிக்கிட்டு வீண் பேச்சு பேசிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், அது நம்முடைய ஒழுக்கத்தை கெடுக்கணும். சொல்லுங்க, நம்முடைய ஒழுக்கத்தை, நல்ல பேரை கெடுக்கணும். இப்ப நமக்குன்னு இந்த கிராமத்துல நல்ல பேர் இருக்கா இல்லையா? உங்க பேர் என்ன? நிவிகாசி இந்த கிராமத்துல நல்ல பிள்ளையா இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ தேவையில்லாம நம்ம யார்கிட்ட பேசணும்னா, இந்த நிவிகாசி நல்ல பிள்ளையே இல்ல, கெட்ட பிள்ளையே இருக்குன்னு மற்றவங்க சொல்லிடுவாங்க. இப்போ தேவையில்லாம நம்ம யார்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? பேசுனாக்க அது யாரை பாதிக்கும்? நம்மளை தான் பாதிக்கும். அதனால வேற யாருக்கிட்டையும் வீண் பேச்சு, வீணான சம்பாஷணைகள், வீணான தொடர்புகள், பேச்சுக்கள் நம்மள்கிட்ட வச்சுக்கவே கூடாது யாரும். சரிங்களா? இப்போ வீணா யார்கிட்ட தேவையில்லாமல் நண்பர்கள்ட்ட பேசவே கூடாது. சரிங்களா? தேவை இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணணும்? மற்றவங்கள்ட்ட பேசணும். அதை விட்டுவிட்டு நான் சும்மா பேசுனேன்ட்டு நான் பேசிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. தேவையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும் மற்றவங்கள்ட்ட. ஆனால் இனிமேல் பேசுவீங்களா?
நல்ல வார்த்தை பேசுவீங்களா? இப்ப அண்ணன் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? தேவையில்லாம வீண் பேச்சு யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. அது யாரை பாதிக்கும் சொல்லுங்க? ஒன்னதான் பாதிக்கும். அப்போ நம்ம நல்ல பேரை நம்மளே கெடுத்துக்கிற மாதிரி. சரி, அடுத்து என்ன பண்ணோம்? வீண் சம்பாஷணை நல் ஒழுக்கத்தை கெடுத்து விடும். அப்புறம் என்ற பைபிள் வசனத்தை உன் மனதிலே காத்துக்கொள். இப்போ அண்ணெல்லாம் நிறைய சொல்லிக் கொடுக்குறோம்ல, இதெல்லாம் என்ன சொல்லிக் கொடுக்குறோம்? பைபிளில் இருக்கிற வசனம் தானே ஒன்றா சொல்லித்தரோம். அப்போது அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? உங்கள் மனசில் சொல்லுங்கள், காத்துக்கொள்ளணும். சொல்லுங்கள் எல்லாரும், பைபிள் வசனத்தை என்னுடைய மனதிலே நான் காத்துக்கொள்வேன். ஆனால் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, சத்தமாக சொல்லலாம். வாயை திறந்து. எத்தனை பேர் வாய் கொண்டு வந்துருக்கீங்க? வாய் இருக்கா? அப்போ அண்ணன் சொல்கிறத சேர்ந்து சொல்லுங்க. பைபிள் வசனங்களை என்னுடைய மனதிலே நான் காத்துக்கொள்வேன், பத்திரமாக வைத்துக் கொள்வேன். அந்த வசனத்தின்படி நான் நடந்து கொள்வேன், ஒழுக்கமாயிருப்பேன். வீண் சம்பாஷணைகளை நான் பேச மாட்டேன். என்னுடைய நல்லொழுக்கத்தை நான் பார்த்துக் கொள்வேன், பாதுகாத்துக் கொள்வேன். ஏசப்பா எனக்கு உதவி செய்வார். கை தட்டுங்க. பாருங்க, இந்த பாட்டுல எவ்வளவு அர்த்தம் இருக்கு பார்த்தீங்களா? அண்ணன் எவ்வளவு விளக்கம் சொல்லிட்டேன். சரிங்களா? அப்போ நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஏசப்பா இந்த பைபிள்ல எழுதி கொடுத்துட்டாரு. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏசப்பா எழுதி கொடுத்துட்டாரு. அதன்படி நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க? வாழணும். சரி, ஓகே. இப்போ இந்த வசனத்தின்படி இப்போ இந்த பாட்டை மறுபடியும் பாடிடலாமா? ஃபர்ஸ்ட் என்னென்ன பண்ணணும்? பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், வீண் வாக்கு வாதம் பண்ணக்கூடாது, அப்புறம் கவனமா இருந்துடு, பொய் சொல்லக்கூடாது. ஆமா, பொய் பேசக்கூடாது. அப்புறம் பொய் பேசாதே, பெருமை பேசாதே. பெருமையாவும் இருக்கக்கூடாது. சரிங்களா? பெருமை தானே தெரியுமா உங்களுக்கு? நான் தாண்டா எல்லாம், என்னை தவிர இந்த உலகம் யாருமே கிடையாது ஏரியாவில், நான் தாண்டா பெரிய ஆளு, நான் தாண்டா பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக அடைவாங்கல்ல. அந்த பெருமை நம்ம என்ன இருக்கு? என்ன இருக்கக்கூடாது? பெருமை இருக்கக்கூடாது. சரிங்களா? சொல்லுங்க, தாழ்மை. நமக்கு என்னதான் நமக்கு படிப்பறிவு இருந்தாலும், பணம் புகழ் பதவிகள் இருந்தாலும், எப்பேற்பட்ட உயரத்தில் இருந்தாலும், நமக்கு பெருமை என்ற வார்த்தையை இடம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நமக்கு என்னதான் இருக்கணும்? சொல்லுங்க, தாழ்மை, பணிவு, இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கலேன், ஏசப்பா ஆட்டோமேட்டிக்காக உயர்த்துவார். கை தட்டுங்க. இப்போ நமக்கு வேண்டியது என்னது? மனதில் சொல்லுங்க, தாழ்மை. தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் ஏசப்பா கிருபை அளிப்பாரு. ஓகேவா? பெருமையா இருக்கிறவங்களா ஏசப்பா என்ன பண்ணுவாரு? துரத்தி விட்டுருவார். சொல்லுங்க, பெருமையா இருக்கிறவங்களையும் பெருமையா பேசுறவங்களையும் ஏசப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. தாழ்மையா இருக்கிறவங்க மட்டும்தான் ஏசப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? அப்போ நாம எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, தாழ்மை. எல்லாம் வாய் தோற சொல்லுங்க, தாழ்மை. தாழ்மையாய் நான் இருப்பேன், தாழ்மையாய் நான் பேசுவேன். வெரி குட். கை தருங்க.